வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது மராட்டிய மன்னன் சத்ரபதி வீர சிவாஜி பற்றி இந்த பதிவில் காண்போம். ஆயிரத்தி 627 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள் தந்தை சகாஜி போன்ஸ்லேவிற்கும் தாய் ஜீஜாபாய்க்கும் மகனாக தற்பொழுதைய புனே மாவட்டத்தில் உள்ள சிவனேரி மலைக்கோட்டையில் பிறந்தார் சிவாஜி. இவர் மராத்திய குடும்பத்தில் உள்ள போன்ஸ்லே வம்சத்தை சேர்ந்தவர். இவரின் தந்தை வழி தாத்தா மாலோஜி அவர்கள் அகமது நகர் சுல்தானிடம் செல்வாக்கு பெற்ற தளபதியாக இருந்தார். அவருக்கு பூனே, சுபே, சகான் மற்றும் இந்துப்பூர் உரிமைகள் இராணுவ நடவடிக்கைகளுக்காக கொடுக்கப்பட்டது. இவருடைய குடும்பம் சிவனேரி கோட்டையில் தங்கியிருந்தனர். சிவாஜி பிறக்கும் பொழுது மராட்டிய பகுதி என்பது பிஜாப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா போன்ற பகுதிகளை கொண்டிருந்தது. இந்த பகுதிகளை பிஜாப்பூரில் அதில் ஷா என்பவரும், அகமது நகரில் நிசாம் ஷாகி மற்றும் முகாலயர்கள் ஆண்டு கொண்டிருந்தனர். 1636ஆம் ஆண்டு முகலாய பேரரசுக்கு பிஜாப்பூரின் அதில் ஷாகி சுல்தான் கப்பம் கட்டி கொண்டிருந்தார். அவர் பிஜாப்பூரின் தெற்கில் இருந்த ராஜ்யங்கள் மீது படையெடுத்தார். இதற்கு சிவாஜியின் தந்தை சகாஜி உதவி செய்தார். சகாஜி மராத்தா உயர் நிலங்களின் தலைவராக இருந்தார். பிஜாப்பூர் சுல்தானின் முகலாயர்களுக்கு எதிரான போர்கள் வெற்றி பெறவில்லை. 1636ஆம் ஆண்டு சகாஜி பிஜாப்பூர் சுல்தானிடம் பணியில் சேர்ந்தார். அதற்கு பரிசாக பூனாவை பெற்றார். சிவாஜியும் அவர் தாயார் ஜீஜாபாயும் பூனாவில் குடியேறினர். பிஜாப்பூரின் சுல்தான் அதில் ஷாகி சகாஜியை பெங்களூரில் பணியமர்த்தினார். தாதாஜி கொண்டதேவை சகாஜி நிர்வாகியாக நியமித்தார். 1647ஆம் ஆண்டு தாதாஜி கொண்டதேவ் மரணமடைந்தார். சிவாஜி நிர்வாகத்தை பெற்றார். 1646ஆம் ஆண்டு சிவாஜி தன் 16வது வயதில் தோரணக்கோட்டையை கைப்பற்றினார். பிஜாப்பூர் சுல்தான் அதில் ஷாவின் உடல்நிலை குறைவின் காரணமாக பிஜாப்பூர் அரசு குழப்பத்தில் இருந்தது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தோரணக்கோட்டையில் இருந்த பொக்கிஷங்களை பறிமுதல் செய்தார் சிவாஜி. அதன் பின் பூனேவிற்கு அருகில் இருந்த பல கோட்டைகளை கைப்பற்றினார். பூனேவிற்கு கிழக்கே இருந்த பகுதிகளை தனது நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். தோரணக்கோட்டையில் பெற்ற பொக்கிஷங்களை கொண்டு ராஜ்கட் என்ற புதிய கோட்டையை கட்டினார் சிவாஜி. பல ஆண்டுகள் அந்த கோட்டையில் இருந்தே ஆட்சி செய்தார். அதன் பிறகு தன் பார்வையை மேற்கு நோக்கி திருப்பினார். கல்யாண் என்ற முக்கிய நகரை கைப்பற்றினார். இந்த நகர்வை கவனித்த பிஜாப்பூர் அரசு சிவாஜியின் நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியது. இதன் காரணமாக மராத்தா சர்தார் பாஜி கோர்பதேவால் சகாஜி சிறைப்படுத்தப்பட்டார். 1649ஆம் ஆண்டு சகாஜி விடுதலை செய்யப்பட்டார். 1649 முதல் 1655 வரை சிவாஜி தன் படையெடுப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார். 1656ஆம் ஆண்டு பிஜாப்பூரில் மராத்தியரும் நில சுவாந்தாரருமான சந்திர ராவ் முராவை கொன்றார். சிவாஜியின் படைகளிடம் தாங்கள் தோற்பதைக் கண்டு பிஜாப்பூர் சுல்தான் எரிச்சல் அடைந்தார். இதன் காரணமாக முகலாயர்களிடம் அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். இதன் மூலம் பிஜாப்பூர் அரசு அமைதி கொண்டது. தன் கவனத்தை சிவாஜியை நோக்கி திருப்பியது. 1657ஆம் ஆண்டு பிஜாப்பூர் சுல்தான் சிவாஜியை கைது செய்ய தன் தளபதிகளில் சிறந்த தளபதியான அப்சல்கானை அனுப்பினார். அப்சல்கான் சிவாஜியை கைது செய்வதற்கு முன் அவர்களின் குடும்ப கோயிலான துல்சா பவானியையும் இந்துக்களுக்கு புனித தலமான பண்டரிபுரத்தில் உள்ள விதோபா கோவிலையும் பிஜாப்பூர் படைகள் சேதப்படுத்தின. பிஜாப்பூரின் படைகள் சிவாஜியை பிரதாப்காட் கோட்டைக்கு விரட்டி சென்றனர். அங்குள்ளவர்கள் சிவாஜியை சரணடையுமாறு வற்புறுத்தினார்கள். இரண்டு படைகளும் யாருக்கும் வெற்றி தோல்வியின்றி இருந்தன. சிவாஜியால் கோட்டையின் முற்றுகையை முறியடிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் அப்சல்கானிடம் சக்தி வாய்ந்த குதிரைப்படை இருந்தது.
ஆனால் அவர்களிடம் முற்றுகை எந்திரங்கள் இல்லை. அதனால் அவர்களால் கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. 2 மாதங்கள் நீடித்த இந்த முற்றுகைக்கு பிறகு கோட்டைக்கு வெளியே தனியாக 2 தலைவர்களும் சந்திக்கலாம் என்ற யோசனையுடன் தூதுவனை அப்சல்கான் சிவாஜியிடம் அனுப்பினான். 1659ஆம் ஆண்டு பிரதாப்காட் கோட்டையின் அடிவாரத்தில் இருந்த குடிசையில் இருவரும் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் விதிமுறைகளின்படி இருவரும் ஒரு வாளுடனும் ஓர் துணை ஆளுடன் மட்டுமே வர வேண்டும். ஆனால் சிவாஜி அப்சல்கான் தன்னை கைது செய்வார் அல்லது தாக்குவார் என்று சந்தேகித்த சிவாஜி கவச உடை அணிந்திருந்தார். தன்னுடைய இடது கையில் புலி நகத்தையும் வலது கையில் ஒரு கத்தியையும் மறைத்து வைத்திருந்தார். அவர்களின் சந்திப்பின் முடிவில் இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் சிவாஜியின் கவசத்தை அப்சல்கானின் கத்தியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் சிவாஜி அப்சல்கானை கொன்றார். அதன்பின் பிஜாப்பூர் சுல்தானின் படைகளை சிவாஜியின் படைகள் வெற்றி கொண்டன. இந்த போரில் பிஜாப்பூர் படையின் 3000 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த வெற்றிக்கு பிறகு சிவாஜி மராட்டிய பேரரசின் நிர்வாக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். பிஜாப்பூரின் வெற்றிக்கு பிறகு சிவாஜியின் படை கொங்கன் மற்றும் கோலாப்பூரை நோக்கி படையெடுத்தது. பன்காலா கோட்டையை கைப்பற்றியது. 1660ஆம் ஆண்டு அதில் ஷா தனது தளபதி சித்தி ஜாவுக்கரை சிவாஜியின் தெற்கு எல்லை பகுதியை தாக்குவதற்காக அனுப்பினார். வடக்கு பகுதியை தாக்க முகலாயர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார் அதில் ஷா. அப்பொழுது சிவாஜி பன்காலா கோட்டையில் முகாமிட்டிருந்தார். சித்தி ஜவுகரின் இராணுவமானது பன்காலாவை முற்றுகையிட்டது. கோட்டைக்கு பொருட்கள் கொண்டு செல்வதை தடுத்தனர். சித்தி ஜவுகர் ராஜாப்பூர் கோட்டையை தாக்குவதற்கு ஆங்கிலேயர்களிடம் வெடிகுண்டுகளையும் பீரங்கிகளையும் சம்பளத்திற்கு வாங்கியிருந்தார். அவர்களின் கொடியையும் பயன்படுத்தி கொண்டார். இதனால் ஆங்கிலேயர்கள் மீது கோபம் கொண்டு ஆங்கிலேயர்களின் தொழிற்சாலையை சூறையாடினார் சிவாஜி. அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 4 பேரை சிறைபிடித்தார். இதன் பிறகு சித்தி ஜவுகருடன் பேச்சுவார்த்தை நடத்திய சிவாஜி பன்காலா கோட்டையின் கட்டுப்பாட்டை அவருக்கே கொடுத்தார். 1657ஆம் ஆண்டு வரை முகலாய பேரரசுடன் சிவாஜி அமைதியான உறவுமுறையை கொண்டிருந்தார். பிஜாப்பூரை வெல்ல அவுரங்கசீப்பிற்கு சிவாஜி தன் ஆதரவை தெரிவித்தார். முகலாயர்களின் பதிலில் மனநிறைவு அடையாத சிவாஜி முகலாய பகுதிகளை தாக்கத் தொடங்கினார். அகமது நகரில் சிவாஜி படைகளை தோற்கடித்த நசீர் கானை அனுப்பினார் அவுரங்கசீப். அப்பொழுது முகலாய பேரரசர் ஷாஜகானின் உடல்நிலை குறைவு மற்றும் முகலாய அரியணைக்கு எதிராக அவுரங்கசீப் செய்த போர் ஆகியவையின் காரணமாக அவுரங்கசீப் சிவாஜியின் மீது கொண்ட போர் தடை ஏற்படுத்தியது. சிவாஜி மற்றும் முகலாயர்களுக்கு இடையிலான அமைதி 1670ஆம் ஆண்டு வரை நீடித்தது. மறுபடியும் 1670ஆம் ஆண்டு சூரத் மீது படையெடுத்தார். போரில் கொரில்லா போர் முறையில் போர் புரிந்தார். இதனால் பல கோட்டைகளையும் பல நிலப்பகுதிகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். 1674ஆம் ஆண்டு ராய்காட் கோட்டையில் சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார். 1676ஆம் ஆண்டு தென்னிந்திய பகுதிகளின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பிய அவர் வேலூர், செஞ்சி மற்றும் ஆர்காட்டையும் கைப்பற்றி தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். சத்ரபதி சிவாஜி சிறந்த நிர்வாகத்தையும் வரி வசூல் சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தார். அவருக்கு ஆலோசனை கூற 8 அமைச்சர்களை கொண்ட அஷ்டபிரதான் என்ற குழுவை அமைத்தார். தன் ஆளுமையில் உள்ள பகுதிகளை 3 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொரு மாகாணமும் பல பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டது. தன் கட்டுப்பாட்டில் உள்ள இராணுவ படை, கடற்படை, குதிரைப்படை அனைத்திலும் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இவர் ஆட்சி காலத்தில் மராட்டிய பகுதிகள் நன்கு வளர்ச்சி பெற்றது. 1680ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்தார். மராட்டியத்தில் தொடங்கி தென்னிந்தியா வரை தன் ஆளுமையை செலுத்தி முகலாயர்களும் மலைக்கும் மன்னம் தன் வீரத்தின் மூலம் சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜியாக மக்களின் மனதில் நிலைத்து நிற்கிறார். நண்பர்களே, இதுபோன்று மற்றொரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.